வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாக்கி வரக்கூடிய அரசன் திரைப்படத்துல பிரபல நடிகர் இணைந்திருக்கக்கூடிய தகவலை படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சிம்புவோட 49வது திரைப்படம் அரசன். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்குகிறாரு. இதனை கலைப்புலி தானு தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தின் மூலமா சிம்புவும் வெற்றிமாறனும் முதல் முறையா கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த படத்துல சிம்பு அரசன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படம் குறித்த அறிவிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாக இருந்துச்சு. அத்துடன் படத்தோட ப்ரோமோ வீடியோவையும் படக்குழு வெளியிட்டிருக்கு. அதுல ஃபங் வச்சுக்கிட்டு யங் லுக்ல காட்சியளிக்கிறாரு சிம்பு. இந்த ப்ரோமோ வீடியோ மூலமா இயக்குனர் நெல்சனும் இந்த படத்துல நடிக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அரசன் திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி பல மாதங்கள் ஆனாலும் ஷூட்டிங் தொடங்கப்படாமல் இருந்து வந்துச்சு. இது பத்தி அண்மையில விளக்கம் அளித்த வெற்றிமாறன், மாஸ்க் பட ரிலீஸுக்கு பின்னர் தான் அரசன் ஷூட்டிங் தொடங்கும்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில அரசன் படத்தோட அதிகாரப்பூர்வ அப்டேட் ஒண்ணு வெளியாக இருக்கு. அதன்படி அரசன் திரைப்படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிறதா அறிவிப்பு வெளியாக இருக்கு. முன்னதா வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை திரைப்படத்துல வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர்ல நடித்திருந்தாரு விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் வடசென்னை திரைப்படத்தை இயக்கிய போது அதுல அமீர் கதாபாத்திரத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிய நடிக்க வைக்க திட்டமிட்டிருந்தார் வெற்றிமாறன் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா சில காரணங்களால அந்த படத்துல விஜய் சேதுபதியால நடிக்க முடியாம போயிருந்துச்சு. இந்த நிலையில வடசென்னை யூனிவர்ஸ்ல உருவாக்கக்கூடிய அரசன் திரைப்படத்துல விஜய் சேதுபதி நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா, அவர் என்ன கதாபாத்திரத்துல நடிக்க போறார் அப்படிங்கறத அறிந்து கொள்ள ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சிம்புவுக்கு வில்லனா விஜய் சேதுபதி நடிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியுமே எழ தொடங்கி இருக்கு. சிம்புவோட ஏற்கனவே செக்க சிவந்த வானம் திரைப்படத்துல இணைந்து நடித்திருந்த விஜய் சேதுபதி அவருடன் 2வது முறையா இப்போ இணைந்திருக்காரு.